இந்த வாரம் பிக் பாஸ் வீட்டை விட்டு யார் வெயிட் ஆக போறா அப்படின்ற மாதிரியான கேள்விகள் எல்லா மனசுலையும் அதிகமாக எழுந்துட்டு இருந்துச்சு. ஸோ அந்த கேள்விகளுக்கு பதிலளிக்கிற மாதிரி இப்போ நம்மளுக்கு ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு. அந்த அப்டேட் படி மாயா அவர்கள் தான் இந்த வாரம் பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியில போறாங்க. எக்ஸ்பெக்ட் தி அன்எக்ஸ்பெக்டட் அப்படின்றது தான் பிக் பாஸோட மெயின் தீமா இருந்துகிட்டு இருக்கு. அந்த தீமுக்கு ஏத்தாப்புல இந்த வாரம் பிக் பாஸ் வீட்டை விட்டு எவிக்ட் ஆக போறது மாயா அவர்கள் தான். மாயா அவர்கள் எவிக்ட் ஆவாங்க அப்படின்ற மாதிரி விஷயங்கள் யாருமே பெருசாக எதிர்பார்க்கல. அண்ட் மாயா அவர்களுக்கு ஒரு பெரிய ஹேட்டட் பிக் பாஸ் வீட்டுக்கு வெளியில் இருக்குது அப்படின்றது ரொம்ப குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். ஆனால் அவங்க கேமாக பார்த்தா மாயா அவர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பிளேயராக இருந்தாங்க. அவங்க பிக் பாஸ் வீட்டை விட்டு எவிக்டே ஆக மாட்டாங்க அப்படின்ற மாதிரி விஷயங்கள் நிறைய சொல்லிட்டு இருந்தாங்க. பட் நம்மளுக்கு கிடைச்ச அப்டேட் படி இந்த வாரம் பிக் பாஸ் வீட்டை விட்டு மாயா அவர்கள் தான் எவிக்ட் ஆக போறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு கலைஞரோட 100ஆண்டு விழா நடக்குது. ஸோ அந்த விழாவில் கலந்துக்கிறதுக்காக கமல்ஹாசன் அவர்கள் அங்கே போறாங்க. ஸோ அதனால இந்த வாரம் பிக் பாஸ் ஷூட் ரொம்ப ஏர்லியா ஸ்டார்ட் பண்ணி மதியம் 3 மணிக்குள்ள ஷூட் எல்லாம் முடிக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு பிளான் ரொம்ப வேகமா ஷூட் எல்லாம் போயிட்டு இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம ஆல்ரெடி டேஞ்சர் ஜோன்ல இருந்த 3 கண்டஸ்டன்ஸ், அதாவது அர்ச்சனா, மணி அண்ட் தினேஷ், இவங்க 3 பேருமே சேவ் ஆயிட்டாங்க. அண்ட் விஷ்ணு அவர்கள் டிக்கெட் டு ஃபினாலே ஜெயிச்சனால அவரும் டைரக்டா ஃபைனல்ஸ் போயாச்சு. சோ மீதி இருக்கக்கூடிய 3 கண்டஸ்டன்ஸ், அதாவது மாயா, விசித்ரா அண்ட் விஜய், இவங்க 3 பேர் தான் இப்போ டேஞ்சர் ஜோன்ல இருக்காங்க. அண்ட் இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, விசித்ரா அவர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்கான கண்டஸ்டன்ட். மக்கள் மத்தியில் அவங்களுக்கு அதிக செல்வாக்கு இருக்கிற காரணத்தினால இந்த வாரம் விசித்ரா அவர்கள் எவிக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மியா இருந்துகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம மாயா அவர்களும் விஜய் அவர்களும் தான் இப்போ டேஞ்சர் ஜோன்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்துட்டு இருக்காங்க. போட்டியும் அவங்க 2 பேருக்கு நடுவில் தான் இருந்துகிட்டு இருக்கு. கேம் பேஸ் பார்க்கும்போது 2 பேருமே ரொம்ப ஸ்ட்ராங்கான கண்டஸ்டன்டா இருந்தாலும் மக்களோட ஓட்டு வச்சு பார்க்கும்போது மாயா அவர்கள் எவிக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அது ஏன்னா ஆல்ரெடி பிரதீப்க்கு ரெட் கார்டு கொடுத்த இஷ்யூ அண்ட் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள எல்லா கண்டஸ்டன்ட் முதுகு பின்னாடி பேசுறாங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்களும் போயிட்டு இருக்கு. அண்ட் மக்களுக்கு அவங்க மேல கோபம் அதிகமானதுக்கு ரீசன் விக்ரம் எவிக்ட் ஆகும்போது மாயா அவர்கள் நடந்துகிட்ட விதம் ரொம்ப மோசமா இருந்துச்சு. அண்ட் அவங்க அந்த மாதிரி ரியாக்ட் பண்ணி இருக்கிறதுக்கு தேவை இல்லை அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கமெண்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அண்ட் இந்த காரணங்கள்னால மாயா அவர்கள் பிக் பாஸ் வீட்டை விட்டு எவிக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருந்துட்டு இருக்கு. மாயா அவர்கள் தான் எவிக்ட் ஆக போறாங்க அப்படின்ற மாதிரியான விஷயம் ஒரு அன்அபிஷியல் நியூஸ் தான். இன்னும் அந்த நியூஸ் அபிஷியல் ஆகல. சோ எக்ஸ்பெக்ட் த அன்எக்ஸ்பெக்டட் அப்படின்ற மாதிரியான தீமுக்கு ஏத்தாப்புல பிக் பாஸ்ல அன்எக்ஸ்பெக்டடா மாயா அவர்கள் எவிக்ட் ஆயிருக்காங்க. நீங்களா சொல்லுங்க, மாயா அவர்கள் எவிக்ட் ஆனது சரியா தப்பா? மாயா அவர்களுக்கு பதிலா விஜய் அவர்கள் தான் எவிக்ட் ஆயிருக்கணுமா அப்படின்ற உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம வீ டாக்கீஸ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானை தட்டி விட்டுருங்க.